Hello students, in this video we are going to know about colorings. So first we are going to know about what is vertex coloring. ஒரு கிராஃபுக்கு வேர்டெக்ஸ்க்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இஃப் வி ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ், ஸோ வித் 5 vertices. ஸோ இந்த கிராஃபில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? 5 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த 5 வேர்டெக்ஸ்க்கும் என்ன செய்ய போகிறோம்? கலர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னா, எந்த 2 அட்ஜசன்ட் வெர்டிசஸ்மே என்ன கொடுக்கக்கூடாது? சேம் கலர் அசைன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த வேர்டெக்ஸ்க்கு நான் ரெட் கலர் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த வேர்டெக்ஸ்க்கும் ரெட் கொடுக்க முடியாது, இந்த வேர்டெக்ஸ்க்கும் ரெட் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குது? அட்ஜசன்ட் வெர்டிசஸாக இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் வெர்டிசஸ் ஷுட் நாட் ஹேவ் த சேம் கலர். அட்ஜசன்ட் வெர்டிசஸ்க்கு என்ன இருக்கக்கூடாது? சேம் கலர் ரிசீவ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இந்த 2 வேர்டெக்ஸ்க்குமே யூ கேனாட் கிவ் ரெட் கலர். ஸோ இப்போ இந்த வேர்டெக்ஸ் எப்படி இருக்குது? நான் அட்ஜசன்ட். இந்த 2 வேர்டெக்ஸும் எப்படி இருக்குது? நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். ரெண்டும் அட்ஜசண்ட்டாக கிடையாது. ஸோ யூ கேன் கிவ் ரெட் கலர். ஸோ இந்த வேர்டெக்ஸ்க்கு என்ன செய்யலாம்? ரெட் கலர் கொடுத்துடலாம். ஆனால் இந்த வேர்டெக்ஸ்க்கு என்ன கொடுக்கக்கூடாது? ரெட் கலர் கொடுக்கக்கூடாது. சின்ஸ் தே ஆர் அட்ஜசன்ட். இது ரெண்டும் எப்படி இருக்குது? அட்ஜசண்ட்டாக இருக்கிறதுனால you cannot give red color to this vertex. So you have to give some other color to these vertices. இந்த 2 vertexக்கு என்ன செய்யணும்? வேறு கலர்ஸ் தான் நம்ம அசைன் பண்ணி ஆகணும். ஸோ யூ கேன் கிவ் ப்ளூ கலர் டு திஸ் vertex. ஸோ ப்ளூ கலர் இந்த 2 vertexக்கு நம்ம அசைன் பண்ணலாம். சின்ஸ் இதோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற vertexக்கு ரெட் கலர் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த vertexோட அட்ஜசண்ட்டாக இருக்கிற vertexக்கும் ரெட் கலர் தான் இருக்குது. ஸோ they receive the different color. ஸோ 2 அட்ஜசன்ட் vertexக்கும் என்ன கிடச்சிருச்சு? டிஃப்ரெண்ட் கலர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேர்டெக்ஸ் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு ப்ளூவும் கொடுக்க முடியாது, ரெட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ரெட் கலர் அசைன் பண்ணியிருக்க வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்குது, ப்ளூ கலர் அசைன் பண்ணியிருக்க வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ யூ கேன் நாட் கிவ் ப்ளூ ஆர் ரெட். எந்த கலருமே என்ன செய்ய முடியாது? இந்த வேர்டெக்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் அதர் கலர் டு திஸ் வேர்டெக்ஸ். ஸோ வேறு கலர் தான் என்ன செய்யணும்? நம்ம கொடுத்தாகணும். ஸோ யூ கேன் கிவ் க்ரீன் கலர் டு திஸ் வேர்டெக்ஸ். ஸோ இந்த வேர்டெக்ஸ்க்கு என்ன செய்யலாம்? நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு கிராஃபு எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி ஒன் கண்டிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன கண்டிஷன் அப்படின்னா, any 2 adjacent vertices should not receive the same color. எந்த 2 adjacent verticesக்குமே சேம் கலர் அசைன் பண்ணக்கூடாது. தட் இஸ் vertex coloring of a graph. ஸோ இப்போ ஒரு கே கலர் இருக்குது. இந்த கே கலர்ஸ் என்ன செய்கிறோம்? அசைன் பண்ணுறோம். ஒரு கிராஃபுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட வேர்டிசஸ்க்கு எப்படி இருக்கணும் கலர்ஸு? அட்ஜசன்ட் வேர்டிசஸ்க்கு வந்து சேம் கலர் ரிசீவ் ஆகாத மாதிரி அசைன் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எத்தனை கலர்ஸ் தேவைப்படுது? இந்த கிராஃபை நம்ம கலர் பண்ணுறதுக்கு 3 கலர்ஸ் தேவைப்படுது. திஸ் இஸ் அ மினிமம் கலர். ஸோ யூ கேன் கிவ் 5 வெர்டிசஸ்க்கும் 5 கலர்ஸ் தேவைப்படலாம். ஸோ யூ கேன் கிவ் 5 கலர்ஸ். 5 கலருமே நம்ம கொடுக்கலாம் இந்த வேர்டெக்ஸ்க்கு. ஆனால் மினிமம் கலர் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ மினிமம் கலர் நீடட் டு கலர் தீஸ் வேர்டிசஸ் இஸ் 3. ஸோ எத்தனை கலர்ஸ் தேவை? 3 கலர்ஸே போதும் இந்த வேர்டெக்ஸ் எல்லாம் கலர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார்முலா டெஃபினேஷன் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, k vertex coloring of a graph G is the assignment of k colors to the vertices of the graph. ஸோ கே கலர்ஸ் என்ன செய்கிறோம்? நம்ம அசைன் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? கே வேர்டெக்ஸ் கலரிங். இங்கே எத்தனை கலர்ஸ் அசைன் பண்ணோம்? நம்ம எக்ஸாம்பிள் கிராஃபில் 3 கலர்ஸ் அசைன் பண்ணோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 3 வேர்டெக்ஸ் கலரிங். ஸோ 3 வேர்டெக்ஸ் கலரிங் ஆஃப் அ கிராஃப் இஸ் த அசைன்மெண்ட் ஆஃப் 3 கலர்ஸ் டு த வேர்டிசஸ். ஸோ வேர்டிசஸ்க்கெல்லாம் மொத்தமாகவே 3 கலர்ஸ் தான் அசைன் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா யூ கேன் நேம் இட் அஸ் கே. ஸோ கே கலர்ஸை நம்ம எல்லா வேர்டெக்ஸ்க்கும் என்ன செய்கிறோம்? கே கலர்ஸ்க்குள்ளேயே நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறோம்? வேர்டெக்ஸஸ்க்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சச் தட் என்ன கண்டிஷனோடு அசைன் பண்ணோம்? எந்த 2 வேர்டெக்ஸுக்கும் no 2 adjacent vertices have the same color. எந்த adjacent verticesக்கும் என்ன இருக்கக்கூடாது? சேம் கலர் ரிசீவ் ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் vertex coloring. So k vertex coloring of a graph
is the assignment of k colors to the vertices such that no two adjacent vertices have the same color. எந்த ரெண்டு adjacent verticesக்கும் என்ன இருக்கக்கூடாது, சேம் கலர் ரிசீவ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரே கண்டிஷன். ஸோ இதையே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். இஃப் எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் வேர்டெக்ஸ் செட் டு கலர்ஸ். ஸோ கலர்ஸ் தான் என்ன எடுத்துக்கிறோம், 1 2 எக்ஸெட்ரா அப் டு கேன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வேர்டெக்ஸ் செட்டில் யூவி அப்படின்ற ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ யூவும் வியும் எப்படி இருக்குது, எட்ஜாக இருக்குது. எட்ஜாக இருக்குன்னா என்ன அர்த்தம், யூவி பிலாங்ஸ் டு இ ஆஃப் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம், யூ அண்ட் வி ஆர் அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியாது, நம்ம சேம் கலர் கொடுக்க முடியாது. இங்கே எத்தனை கலர்ஸ் இருக்குது, கே கலர்ஸ் இருக்குது. ஸோ 1 2 எக்ஸெட்ரா அப் டு கே கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யூக்கு 1 ஃபஸ்ட்டு கலர் அசைன் பண்ணிட்டா வீக்கு என்ன செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு கலர் அசைன் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் கிவ் சம் அதர் கலர். ஏன்னா இது ரெண்டு என்னவாக இருக்குது, அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வீக் என்ன செய்கிறோம், 2 அப்படின்ற கலரை அசைன் பண்ணலாம். ஸோ அட்ஜசன்ட் வேர்ட்ஸஸ் ஷுட் நாட் ரிசீவ் த சேம் கலர். ஸோ யூக்கும் வீக்கும் சேம் கலர் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேர்டெக்ஸ் செட்லேருந்து கலர்ஸுக்கு போகிற ஃபங்க்ஷன். Okay, so this is the definition for vertex coloring. Thank you.